சூரியன் பெருசா ஒன்றும் உதிக்கல. ஆனா அன்று பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே அந்த கோவில் பூஜைக்காக எல்லாருமே குளிச்சு ரெடி ஆயிட்டே இருக்காங்க. அங்கங்க ஒரு பெல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு அந்த கோவில்ல. அங்க கோவில் வாசல்ல ஒரு 10 வயசு குழந்தை பூ வித்துட்டு இருக்காங்க. அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா, சாமந்தி, மல்லி, முல்லை இப்படி எல்லா பூவும் வச்சு வித்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, அந்த பூ வித்தாதான் அதை அன்றாட சாப்பிட முடியும். அதாவது அந்த குழந்தையோட தாய் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. அந்த குழந்தை எல்லார்கிட்டயுமே அக்கா பூ வாங்கிக்கோங்க, அம்மா பூ வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு மெல்லிய குரல்ல கூப்பிடுறா. அந்த குழந்தை தன் கையால எல்லா பூவும் மாலையா கட்டி விக்குது. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய பார்த்தோன்னே அந்த பூ வாங்கிட்டு எந்த ஒரு பேரமும் பேசாம அந்த குழந்தைகிட்ட இருந்து பூ வாங்கிட்டு போயிடுறாங்க. மற்றும் ஒரு சில பேர் பார்த்து சிரிச்சுட்டு மட்டும் போயிடுறாங்க. ஒரு சில பேர் ஒரு முழம் 5 ரூபாவா, ஐயோ கட்டுப்படி ஆகாது, நீ ஒரு 3 ரூபாய்க்கு தாயே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த குழந்தை அந்த பூ வித்தாதான் அதோட அன்றாட வாழ்க்கை வாழ முடியும்னு யாருக்கும் தெரியாது. அந்த குழந்தையோட தாய் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க. தினமும் அந்த தாய்க்கு மருந்து மாத்திரை வாங்கி தரணும். அதனால அந்த குழந்தை பூ வித்தாதான் அந்த குழந்தைக்கு மருந்து மாத்திரை வாங்கி தர முடியும். 150 ரூபாய்க்கு பூ வித்துருச்சுன்னா 50 ரூபாய் தன்னோட குடும்ப சாப்பாடு செலவுக்கு வச்சுட்டு 100 ரூபாய் அம்மாவுக்கு ஊசி வாங்கி போடும். தன் தாயார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால அந்த ஊசி போட்டா தாயார் கொஞ்ச நாள் இருப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தோட தான் 100 ரூபாய் கிடைச்சதுன்னா சியாக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். தன் தாய்க்கு அந்த 100 ரூபாயில ஊசி போட்டுருவா. ஒரு நாள் அந்த தாய் என்ன சொல்றானா, சியா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் இறந்துட்டா நல்லா இருப்பல அப்படின்னு. இறந்துட்டுனா உனக்கு நிம்மதியா இருப்பமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே தன் தாயை கட்டி பிடிச்சு அழற, அம்மா நீங்க எப்பவுமே என்னை விட்டு போக கூடாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்போமா, நான் பூ வித்தாவது உனக்கு காப்பாத்துவோமான்னு சொல்லிட்டு ஒரு தைரியமா பேசுறா அந்த சின்ன குழந்தை. சியாக்கு தந்தைன்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது, பெரும் வார்த்தை மட்டுமே இருக்கு. சியாக்கு சொல்ற அளவுக்கு பெரும் அளவுக்கு சொந்த வீடும் கிடையாது. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா வீடு இருக்குன்னு பேருக்கு வேணா சொல்லிக்கலாமே தவிர அதை வீடு நம்ம சொல்ல முடியாது. மழை காலத்திலயும் தண்ணி உள்ள வந்துடும், வெயில் காலத்திலயும் வெயில் சுட்டி அரிச்சிடும். இருந்தும் சியா என்ன பண்றா, தன் தாய்க்காக சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி வந்துடுது சியாவுக்கு. சியா தன்னோட கடின உழைப்பால் என்ன பண்றா, நேரங்காலெல்லாம் பார்க்க மாட்டா. மார்க்கெட்ல இருந்து பூ வாங்கிட்டு எல்லா பூக்களும் என்ன பண்றா, உடனே மாலை கட்டுறா. மாலை கட்டி எடுத்துட்டு போய் கோயில்ல வைக்கிறா. ஒரு நாள் பாத்தீங்கன்னா மதிய நேரம் 1 மணி ஆகுது. அவ பூ வித்துட்டு இருக்கா. அந்த கோயில் படிக்கட்டுல உட்காந்து பூ வித்துட்டு இருக்கா. கூட்டம் கம்மியா தான் இருக்கு. பெரிய பணக்கார ஒருத்தர் வந்திருக்காரு. நல்லா பாத்தீங்கன்னா விலையுறந்த போன் வச்சிருக்காரு, விலையுறந்த செருப்பு, விலையுறந்த கோட்டு, விலையுறந்த வாட்ச் எல்லாமே போட்டிருக்காரு. அப்ப அந்த பணக்காரர் என்ன பண்றாரு, அந்த கோவில்ல இருந்து படிக்கட்டுல ஏறிட்டே இருக்காரு. கோவில் படிக்கட்டுல ஏறிட்டே இருக்காரு. அப்ப சியாவோட கூடை தடுத்து அந்த கொஞ்சம் தடுமாறிடுறாரு அந்த பணக்காரர். ஒரே கோவமா வருது. அந்த பெண் கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி அதட்டின மாதிரி பேசுறாரு. பாரு உன்னாலதான் என்னோட ஷூ எல்லாம் அழுக்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அவர் பேர் தீபக் மெஹ்ரா. தீபக் மெஹ்ராக்கு அந்த கோபம் தாங்கவே முடியல. நீங்க எல்லாம் வாசல்ல பூ வைக்கவே இந்த மாதிரி நான் தடுக்கி விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த பூக்களை எட்டி உதச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரொம்ப ஹாஷாவும் அந்த குழந்தைகிட்ட பேசுறாரு. தீபக் மெஹ்ராக்கு மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்ல. எல்லா பூக்களும் கீழே கொட்டிடுச்சு. அந்த குழந்தை அப்படியே தட்டு மாதிரி பாக்குது. என்னடா நம்ம அன்றாட வாழ்க்கையே போயிடுச்சு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி பாக்குது. அந்த காட்சியை பார்த்தோன்னே சியா கண்ணுல தண்ணீர் காரணம் கொட்டுது. அந்த பூ வியாபாரம் செஞ்சாதான் அந்த பூ வியாபாரத்துல வர காசுல தான் தன் தாய்க்கு மருந்து மாத்திரை வாங்கி தர முடியும். அதை நினைச்சு ஒரே சியா அழுதுட்டே இருக்கா. அப்ப சியா சொல்றான், அண்ணா ஏன் நான் என்னென்ன செஞ்சேன், ஏன்னா என் பூ கூட எட்டி வச்சிங்க பாருங்க, எல்லா பூவும் கீழே செதறிச்சு. அதான் ஒரு சில பூக்கள் படிக்கட்டுல இருக்கு, ஒரு சில பூக்கள் கீழே விழுந்திருக்கு, ஒரு சில பூக்கள் மண்ணில் பட்டுடுச்சு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம சியாவை தரத்தரன்னு எடுத்துட்டு கீழேயும் தள்ளிடுறான் தீபக். அங்க சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட அவங்க யாரு என்ன எதுன்னு அந்த தீபக் மெஹ்ராவை கேள்வி கேட்கல. தீபக் மெஹ்ரா பல கோடி அபார்ட்மெண்ட்டுக்கு உரிமையாளர், நிறைய பேருக்கு அவர் தெரியும். சியாவுக்கு ஒரே அழ. அங்க சுத்தி உள்ள மக்கள் யாருமே தீபக் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்ப அந்த கோயில் வாசல்ல ஒரு கருப்பு கலர் கார் நிக்கிறது. அவர் பேரு அர்ஜுன். அவருக்கு 42 வயது ஆகுது. அவர் என்ன பண்றாரு, இந்த விஷயத்த எல்லாமே கார்ல இருந்தபடியே பார்த்துட்டே இருக்காரு. கார்ல இருந்து பார்த்தோன்னே அர்ஜுன் என்ன பண்றாரு, ரொம்ப கோவமா அந்த கார் கதவு திறந்து வராரு. அப்ப அர்ஜுன் கேக்குறாரு, நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட வா, எல்லா பிரச்சனையும் என்கிட்ட பேசு. அந்த சின்ன குழந்தை பூ போய் எட்டி ஒதுக்கிறேன், உனக்குலாம் அறிவு இல்லை அப்படின்னு சொல்றாரு. உனக்குலாம் அறிவு இருந்தா அந்த வேலையை செய்வியாம். அந்த சின்ன குழந்தை பூ வித்துட்டு இருக்குன்னு அதை பார்த்து பெருமைப்படுறதை விட்டுட்டு என்ன இப்படி அந்த பொண்ணோட வியாபாரத்தை கெடுத்துட்டு எல்லாம் உனக்கு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் என்ன சொல்றாரு, தீபக் மெஹ்ரா பார்த்து கண்ட மெனிக்கு திட்டுறாரு. அது திட்டினோட என்ன பண்றாங்க, அங்க உள்ள மக்கள் எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. உடனே என்ன பண்றாரு அர்ஜுன், அங்க கீழே விழுந்த பூக்கள் எல்லாம் எடுக்கிறாரு. எடுத்து என்ன பண்றாரு, பூ கட்டி அதை குழந்தைட்டு தராரு. நீ வருத்தப்படாத, உன் பூவெல்லாம் நீ வித்துடலாம் அப்படின்றாரு. அந்த பொண்ணுக்கு அவரை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய பணக்காரர் திமிர் பிடித்தவர், மற்றொரு பணக்காரர் ரொம்ப நல்ல குணம் படைச்சவரா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஸ்ரீயா அழுதுட்டே இருக்காரு. அப்ப பாப்பா அழாத, எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கண்டிப்பா வித்துடலாம், நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் கட்டின மாலையை பார்த்தோன்னே ஸ்ரீயாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. நம்ம நல்லபடியா மாலை கட்டி கொடுத்துட்டாரு, நம்மளும் பூக்களை வித்துடலாம், இன்னைக்கு அம்மாவுக்கு மருந்து மாத்திரை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. மறுநாள் பாத்தீங்கன்னா ஸ்ரீயாவுக்கு ஒரு சின்ன கடை அர்ஜுன் வச்சு தராரு. அந்த கடைக்கான பேரு, அந்த கடைக்கான உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அர்ஜுன் செஞ்சு தராரு. அந்த கடைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீயா பூ கடை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு தராரு. அது மட்டும் இல்லாம அந்த பூக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள், ஒரு மரப்பலகை எல்லாமே வச்சு ஒரு டெக்கரேஷனுக்காக எப்படி எல்லாம் வைக்கணுமோ ஒரு அலமாரி எல்லாமே வச்சு அழகா கொடுத்துடுறாரு. சியாக்கு சொந்த கடையை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். நமக்கு ஒரு கடையா, நம்ம படிக்கட்டுல வித்துட்டு இருந்தோம், இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கடையை அடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரே ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்கா.
10 வயது அது சியாவுக்கு. அப்ப சியா சொல்றான், அண்ணா என்னால நான் எப்படி உங்க கடனெல்லாம் அடைக்க போறேன்னு தெரியல அப்படின்னா, இல்லம்மா நீ கடனெல்லாம் அடைக்க தேவையில்ல, நீ உன்னால எப்ப முடியுமோ அப்ப பாத்துக்கோ, இப்ப நான் உன்னை அடைன்னு எதுவுமே சொல்லல, நீ நல்லபடியா உன்னோட கடையை பார்த்து வியாபாரம் பண்ற வழியை பாருமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல் முறையா சியா என்ன உணர்றான்னா, நானே ஒரு ஏழை பெண்ணு, என்னையும் ஒரு பெண்ணா அவர் மதிச்சு என்ன அவருக்கு ஈக்குவலா வச்சு எனக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துருக்காரு, எவ்வளவு ஒரு நல்ல குணம் படிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம அர்ஜுன் அந்த கடையை வச்சு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் சியாவோட கடை பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ கேக்குறா, என்னங்கண்ணா நீங்க இவ்வளவு பணக்காரா இருக்கீங்க, நீங்க போய் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. அப்போ அர்ஜுன் சொல்றான், இல்ல சியா எனக்கு உன்னை பார்த்த உடனே என்னோட வாழ்க்கையை பார்த்த மாதிரி இருக்கு, என் வாழ்க்கை இங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா. அப்படியா என்னங்கண்ணா அப்படின்னு. இல்லம்மா எனக்கு நல்ல ஆடைகள்லாம் இருக்காது, ரொம்ப நான் ஏழ்மையானவன், ரொம்ப கஷ்டப்பட்டவன், நான் இந்த இடத்துல இங்க வர மக்கள் எல்லாருக்குமே ஷூ பாலிஷ் போட்டு விட்டுட்டு இருந்தேன், அப்படிதான் என் வாழ்க்கை தொடங்குச்சு. ஒரு கணமும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சிரிச்சு முகத்தோட வருவாங்க, ஒரு சில பேர் கோவத்தோட வருவாங்க, ஒரு சில பேர் என்னை எட்டி உதச்சி தள்ளிட்டு போனவங்களும் இருக்காங்க. இங்க இருந்து என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரிதான் உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னையே நான் பார்த்த மாதிரி நான் உணர்ந்தேன், அதனாலதான் ஏதாவது நான் செய்யணும்னு நினைச்சேன், எனக்கு கடவுள் உதவுனாரு, உனக்கு உதவுறதுக்காக கடவுள் என்னை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். சியா சிரிக்கிறா, ஒரே சந்தோஷப்படுறா சியா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சியாவோட வீட்டுக்கு போய் அர்ஜுன் போயிட்டு சியாவோட அம்மாவை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உயர்த்தனமான சிகிச்சை அளிக்கிறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா உடம்புக்கு எடுத்துட்டு 1 மாசம் ஹாஸ்பிட்டலே இருக்காங்க அவங்க அம்மா. 1 மாசம் கழிச்சு அவங்க உடல் நல்லா தேறி நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்ப சியாவோட அம்மா கேக்குறாங்க, சியா இவர் ரொம்ப பணக்காரர், இவர் ஏன் நமக்கு உதவணும், என்ன காரணம், எந்த ஒரு காரணத்துக்காக இவர் நமக்கு உதவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சியாவோட அம்மா சியா கிட்ட கேக்குறாங்க. அப்ப சியா சொல்றா, கோவில நடந்த எல்லா விஷயத்த சொல்றா. இதை கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னா சியாவோட அம்மாவுக்கு ஒரே கண்ணுல தண்ணீர் வருது, கவலையால வரல, அந்த தண்ணி ஆனந்த கண்ணீரா இருக்கு. ஒரு சில மாதங்கள் கழித்து என்ன பண்றாரு, சியாவுக்கு ஒரு நல்ல ஒரு பள்ளியில அட்மிஷன் வாங்குறாரு, சியாவுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தராரு, ஷியாவுக்கு நல்லபடியா அந்த ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி நல்லபடியா அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாரு. ஷியாவுக்கு ஸ்கூலுக்கு போனோடனே எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு போகாம பூதானை வித்துட்டு இருந்தா, அதனால அவளுக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. அங்க உள்ள மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சியாவை ஒரு வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சியாவுக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் மனசுல நினைச்சுக்கிட்டா, நம்ம படிச்சா நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும் சியா தன் மனதோட அந்த ஸ்கூலுக்கு போனா, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்றதால சியா தன் படிப்பை முன்னோக்கி போயிட்டே இருந்தா, நல்லா படிச்சா, நல்ல நிலைமைக்கு வந்தா. அது மட்டும் இல்லாம சியா பூக்கடையில ஒரு 2 பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. பூக்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல பூ விக்குது. இப்படியே சியா என்ன பண்றா, படிச்சுட்டே அந்த பூக்கடையும் பார்த்துட்டே இருக்கா. சில சமையல்ல பாத்தீங்க அப்படின்னா சியாவும் அந்த கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்பா, அந்த பூ விற்கிற இடத்துல உட்காந்துருப்பா. இன்னும் ஏன்னா அவன் இன்னும் அவனோட பழைய வாழ்க்கையை மறக்கல. சில மாதங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தீபக் மெஹ்ராவே அவரோட கடைக்கு பூ வாங்குறதுக்காக வருவா. அப்போ அவரை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கு. தீபக் ஷியா பார்த்த உடனே சொல்றா, ஷியா நான் அன்னைக்கு செஞ்சலாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம், நான் மன்னிச்சிருமா அப்படின்றா. அப்ப ஐயோ மன்னிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, யாரை ஒருத்தவங்க அவங்க தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அப்போ அவங்க திருந்திட்டாங்கன்னு தான் அர்த்தம், நீங்களும் திருந்திட்டீங்க, அதனால நீங்க ஏன் என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்குறீங்க அப்படின்றா. அது மட்டும் இல்லாமல் தீபக் அங்கே வந்தோடனே பண்றா, தன்னோட ஆஃபீஸ்க்கு தினமும் பூ வேணும் அப்படின்றதான தினமும் பூ வேணுன்ற ஒரு கான்ட்ராக்டையும் ஷியாவுக்கு கொடுத்துட்டு போயிடுறான். ஷியாவோட தாக்கி தன்னோட ஆஃபீஸர் நல்லபடியாக ஒரு வேலையும் போட்டு தரா. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. இந்த கதையை பத்தி பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தெரிய வருது. ஒரு கோடீஸ்வரர் ஏழை பெண்ணுக்கு உதவி செய்திருக்காரு, எந்த அளவுக்கு வாழ்க்கையில அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அந்த ஏழை பெண்ணோட வாழ்க்கையே மாறி இருக்குன்னு நிறைய பேர் சோஷியல் மீடியா போனோடனே ஒரு நல்ல சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. நிறைய கோடீஸ்வரர்கள் முன் என்ன பண்ணாங்க, நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சாங்க. ஒரு சில பேர் அந்த குழந்தைங்களுக்கு சொந்த தொழிலை கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு சில சின்ன சின்ன வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. இப்படி நிறைய தொழிலதிபரும் கூட சேர்ந்து அவங்களால முயன்ற உதவியும் நிறைய குழந்தைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஷியாவோட கடை இப்ப 10 கடைக்கு மேல ஆயிடுச்சு. ஷியா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஷியா என்ன பண்ணா, அர்ஜுனோட சேர்ந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறா. அங்க வர ஏழை குழந்தைங்களுக்கு என்ன பண்றா, நல்லபடியா படம் சொல்லி தர, அவளால இயன்ற உதவி எல்லாமே அந்த குழந்தைகளுக்காக செய்யறா. அப்ப ஷியா கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க எது உண்மையான வெற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றா. அப்போ சொல்றா, என்ன ஒரு குழந்தை பார்த்து, அக்கா நான் உங்களை பார்த்தா இன்ஸ்பயர் ஆனா, நீங்களும் ஒரு காலத்துல என்ன மாதிரி தான் இருந்தீங்க, என்ன மாதிரி தான் இருந்து இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட இருந்து நான் படிக்கிறத ரொம்ப சந்தோஷம்னு சொல்ற ஒரு வார்த்தையை தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷியா இதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமா சொல்றா. அப்ப அர்ஜுனுக்கு பாத்தீங்க அப்படின்னா பத்மபூஷன் விருது வழங்குறாங்க. பத்மபூஷன் விருது வழங்கும் போது என்ன பண்றா, ஜனாதிபதி இந்த விருதை தராது. அந்த விருதை தரும்போது ஷியாவையும் அழைச்சிக்கிறாரு. ஷியாவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்னோட சின்ன வயசு குழந்தையா நான் இருந்த இடத்துல தான் ஷியா இருந்தா, அதனால தான் எனக்கு ஷியா உதவணும்னு தோணுச்சு. இன்னைக்கு ஷியா இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் முன்னேறாம என்னை சார்ந்தவங்களும் முன்னேறணும்னு நினைச்சேன். அந்த இடத்துல ஷியாவுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் செஞ்சேன். நல்ல வழிகாட்டுதல் படி ஷியா தான் எனக்கு முன்னேறிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷியா ரொம்ப பெருமையா பேசுறா. அது மட்டும் இல்லாம அர்ஜுனுக்கு நான் தான் பெரிய கோடீஸ்வரன், நம்ம ஏழை பெண்ணுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை பெண்ணை ரொம்ப இழிவாலாம் பார்க்காம தன்னும் அவளும் ஒரு மனுஷி அப்படின்னு தனக்கு ஈக்குவலா நடத்தி அந்த பெண்ணை பார்த்து இன்னைக்கு அந்த பெண்ணை நல்லபடியா தூக்கி விட்டுருக்காரு அர்ஜுன். அர்ஜுனுடைய நல்ல மனசு ஷியா மட்டும் இல்லாம ஷியாவோட பல குழந்தைங்களோட வாழ்க்கையை பெருசாக்கி இருக்காரு. ஆனா யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டு இருக்காரு அர்ஜுன். அர்ஜுன் தன்னோட பயணத்தை
எப்பவும் போல தொடர்ந்துட்டே இருக்காரு. அர்ஜுனையும் ஷியா பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அவங்க 2 பேர் செய்யறது சரியான விஷயம் தானே? இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.